Hello friends, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் மினிட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பர் கூட 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கான ஆன்சர் பார்க்கலாம். 11th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 90 மார்க் எக்ஸாமு, 90க்கு நீங்கள் 25 எடுக்கணும். 10 மார்க் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 1 மார்க்கான ஆன்சர் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தொடர்ச்சியானது, டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி என்பன எண் வரிசை உள்ள சமச்சீர் அணிகள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் டி. ஏ ப்ளஸ் பி என்பது ஒரு சமச்சீர் அணி. ஸோ இங்கிலீஷ்லையும் கீழே கொடுத்துருக்காங்க. ஏ ப்ளஸ் பி இஸ் ஏ சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு மூணாவது கொஸ்டின், மூணாவதுக்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, E⁴ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த 1 மார்க்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா log√2 512 மதிப்பு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர் வந்து என்ன? ஸோ ஃபோர்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 18, ஆப்ஷன் டி 18. இது ரொம்ப முக்கியம் ஃபோர்த்துக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 18. ஸோ ஃபிஃப்த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 10 தான் வந்து கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் இயல் எண்களுடைய அனைத்து கணம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிக்ஸ்த்துக்கு வந்து ஆப்ஷன் சி, சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் சி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அதே மாதிரி செவன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிடைக்கப்பெறாது. ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா டஸ் நாட் எக்ஸிட். எயித்துக்கு tan 90 டிகிரியோட மதிப்பு வந்து என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ எயித்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி தான் வரும். ஆப்ஷன் டி இன்ஃபினிட்டி எயித்துக்கு. ஓகே, நைன்த்துக்கு பார்க்கலாம். ஸோ நைன்த்துக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நைன்த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சொல்லுவோம். ஸோ நைன்த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, செக் பண்ணிக்கோங்க. ஸோ டென்த்துக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டென்த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து 0.56, ஆப்ஷன் ஏ 0.56. 11த்துக்கு sec θ என்பது என்ன, சீக்கன் θ என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 11த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ எழுதினாலும் கரெக்டு, அதே மாதிரி ஆப்ஷன் சி எழுதினாலும் கரெக்டு. இந்த ரெண்டில் நீங்கள் எது எழுதினாலுமே கரெக்டு தான். ஒரு முக்கோணத்தின் 2 மையப்புள்ளிகள் நிலை வெக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 12க்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, 12க்கு ஆப்ஷன் பி. ஓகே, 13வது கொஸ்டின், 13க்கு ஆப்ஷன் ஏ. சரி, நெக்ஸ்ட் வந்து அனைத்து ஒற்றை எண்களாக கொண்ட 5 இலக்கங்களின் எண்ணிக்கை வந்து எப்படி இருக்கும்? 14. 14 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் XY என்ற இது நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 15க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 2/3. 3x - y = -π என்ற கோட்டின் 45 கோணம் ஏற்படுத்தும் கோட்டின் சாய் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 16க்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி, இதுதான் கரெக்டு. 17 பார்க்கலாம். 17வது 1 மார்க் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. அதே மாதிரி 18 பூஜ்ய அணி கோவையினில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி தான் வரும், இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. 19 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி 8. இந்த 1 மார்க்லாம் ஒரு டைம் எக்ஸாம் போய் ரைஸ் பண்ணிக்கோங்க. 20க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதில் sin 50 டிகிரி + sin 20 டிகிரி பெருக்கலாக எழுதுக, cos 35 மதிப்பு காண்க, 5 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படும் போது ஏற்படும் விளைவுகளுடைய மொத்த எண்ணிக்கை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து கம்பல்சரி சம் பார்த்துக்கோங்க. திசையில் உள்ள ஒரு வெக்டரை காண்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் 7 × 21. 14 கொஸ்டின் வந்து கம்பல்சரி பகுதி பெண்களாக பிரிக்கவும். அசம்பிளிட்டி என்ற வார்த்தையிலிருந்து எழுத்துக்களை பயன்படுத்தி எத்தனை வெவ்வேறான வரிசைகளை உருவாக்கலாம்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5x + 12y = 5x + 12y - 3 = 0 கோட்டிற்கு இடையே உள்ள தூரம் காண்க, ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 எனில் dy by dx காண்க. f of x ஈக்குவல் டு 4x மைனஸ் 5 மற்றும் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு ரிப்பீட் ஆகும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. கணித தொகுத்தேர்வு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் கூட 5 மார்க் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் எல்லாமே கீழே இருக்குது. ஸோ கீ ஆன்சர் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு வந்து மே 2022 பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கான ஃபுல் கீ ஆன்சர் தான் இது. ஸோ எப்படி ஸ்டெப் மார்க் வந்து கொடுக்குறாங்க, ஏ டைப் பி டைப் கொஷின் பேப்பருக்கான ஆன்சரு. ஸோ 2 மார்க் வந்து ஸ்டெப் மார்க் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், ஸ்டேஜ் மார்க் கொடுக்கணும், அதேமாதிரி ஃபார்முலாவுக்கு மார்க் கொடுக்கணும். இப்போ 21வது கொஷினில் 2x மைனஸ் 17 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இதுக்கு ஒரு மார்க்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 10 எழுதினாலும் சரி, ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 7 எழுதினாலும் சரி, ஒரு மார்க் கொடுத்து 2 மார்க் வந்து கொடுக்க சொல்லி இப்படி தான் வேல்யூஷன் பண்ண சொல்லி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருக்கான கீ ஆன்சர். இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான். கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சரும் இருக்குது. ஸோ இந்த கீ ஆன்சரும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா ஒரு டைம் பார்த்துட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இது. அதே மாதிரி கீ ஆன்சர் கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர் தான். இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி சம் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டேஜ் மார்க் இருக்குது. கண்டிப்பாக ஃபார்முலாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ மக்கள் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தது நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11th மேக்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி.